ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி என்னென்னா பிரண்டை சட்னி செய்ய போகிறேங்க. செய்ய போகிறேன்னது ஏதோ நான் தான் செய்ய போகிறேன்னு பெருசாக சந்தோஷப்பட்டுக்காதீங்க. எனக்கெல்லாம் இந்த சட்னிலாம் எனக்கு செய்ய தெரியாது. நான் எப்பயுமே இந்த புளிக்குழம்பு, கரைக்குழம்பு, வத்த குழம்புன்னு நம்ம கிராமத்து மாடலில் தான் செஞ்சுட்டு கிடப்பேன். எங்கள் அக்கா தான் இன்றைக்கி சட்னி செய்ய போகிறாங்க. இப்போ பிரண்டையில் இருக்கிற நார் நரம்பு எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற அந்த நுனியில் இருக்கிற இலையெல்லாம் சேர்த்துக்கலாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, நல்லது தான் உடம்புக்கு. அதை எல்லாத்தையுமே நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்படியே அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சு கொஞ்சம் தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் இந்த பிரண்டை எல்லாத்தையும் அள்ளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் நல்லா சுண்டக்குள்ளே வதக்கினா தான் அதில் இருக்கிற அந்த கரகரப்பு இல்லாமல் இருக்கும். சாப்பிடும்போது கொஞ்சம் நுணுன்னு இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த எலும்பு பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரண்டை ரொம்ப நல்லதுங்க. இதை நான் சொல்லலை, டாக்டர் சொன்னாங்க. இந்த எலும்பு பிரச்சனையில் இருக்கிறவங்க பிரண்டை நல்லா சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா சீக்கிரம் குணமாகி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இது எங்கே கிடைச்சாலும் விடாதீங்க. வாங்கி சாப்பிட்டாலும் சரி, இல்லை பறித்து சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடுங்க. அந்த பிரண்டை வதக்கின கடாயிலே இன்னும் கொஞ்சம் எண்ணெயை விட்டு ஒரு 10-15 வரமிளகா, மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு இதை எல்லாத்தையுமே கொஞ்சம் தனித்தனியாக போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்து கொஞ்சம் நல்லா ஆற வச்சு உப்பு சேர்த்து மிக்சியில் போட்டு எடுத்துக்கோங்க. மறுபடியும் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை எடுத்து போட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு கூட வச்சுக்கலாம், கெட்டு போகாது. டெய்லி டே ஃபுல்லாக தனியாகவே சமைச்சு சாப்பிட்டு கிடக்குறிய அப்படின்னுட்டு இன்றைக்கி சண்டேங்கிறதுனால எங்கள் அக்கா அவங்க கையால் சமைச்சு இன்றைக்கி நான் சமைச்சு கொடுக்குறேன், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி சமைச்சு கொடுத்து 2 பேரும் அப்படியே சாப்பிட்டு இந்த அஜித்து படம் நேர்கொண்ட பார்வை இருக்குது, அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு கிடந்தோம். அப்படியே என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.